இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கியர். இதில் பாருங்கள் ரெண்டே ரெண்டு இதுதான் இருக்கும், ஆக்சிலேட்டரு, பிரேக், கிளட்சி காணும். ஓகேவா? திஸ் இஸ் ஏ ஆட்டோமேட்டிக் கியர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கியரு டிரைவ் மோடுன்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் டி டிரைவ் மோடு, எம் மைனஸு ப்ளஸ்ஸு, அதாவது மேனுவலாக நம்ம இஷ்டத்துக்கு மேனுவலாக போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? மேனுவலாக நம்ம மேனுவல் கார்லாம் இருக்குல்ல, அந்தமாரி யூஸ் பண்ணலாம். இது நியூட்ரலு, இது ரிவர்ஸ். சரிங்களா? இப்போ இருக்கிறது நியூட்ரலுக்கு நேராக இருக்கிறதுனால வண்டி வந்து நியூட்ரலில் இருக்குது. ஓகேவா? இப்போது ரிவர்ஸ் ஆரில் போட்டிங்கன்னா வண்டி பின்னாடி போகும், ரிவர்ஸ். சரி, இப்போ நம்ம நியூட்ரலில் போட்டுரும். இப்போது டி மோடு டிரைவ் மோடு, இதுக்கு நேராக இங்கே போட்டிங்கன்னா டிரைவ் மோடு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பிரேக் பெடலை அழுத்திக்கிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இல்லைன்னா கியர் உழுவாது, கீன்னு சென்சார் சவுண்டு வரும். பிரேக் பெடலை அழுத்திக்கணும், டிரைவ் மோடு போட்டுட்டு பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். சரிங்களா? சரி, இது மேனுவல். அதாவது கியர் மோடில் போட்டு மேனுவல் போட்டு, அதான் கியரு மேனுவல். இந்த பக்கம் வந்ததுன்னா மேனுவல். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், 3, 2, 1 நியூட்ரல், இப்படி வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.